மேடம், கவுன்சிலிங் பண்றவங்க எப்போ வருவாங்க? எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் ஒன்று இருக்கு மேடம். மேம் ப்ளீஸ். இதோ பக்கத்துல வந்துட்டாங்களா சார்? மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தேங்க்ஸ். அப்பா. சத்யா, என்னம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க, அம்மா, ஆர்த்தி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ஒண்ணுல ஒரு முக்கியமான விஷயம், ஃபாரின் டீல் ஒண்ணு வந்திருக்கு. ஒரு என்ஆர்ஐ பார்ட்டி இந்தியாவுல பிசினஸ் பண்ண போறாங்க. அப்பா, சஞ்சய் கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தானே. அதை விடுமா, இப்பெல்லாம் இந்தியா தான் எல்லாருக்கும் இன்வெஸ்ட் பண்ற கிரவுண்ட். எல்லாருமே இங்கதான் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. நான் டீடைல்ஸ் அனுப்புறேன், நீ அபிக்கு போன் பண்ணி இந்த டீலை எடுக்க சொல்லுமா. நான் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டேம்மா. இதை எடுத்து செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கு. அப்பா, இத அர்ஜுனுக்கே கொடுக்கலாமேப்பா. நானும் ட்ரை பண்ணேன். ஆனா பார்ட்டி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்கல்ல, அதுல அர்ஜுன் தேரலம்மா. போன மாசம் கோடிக்கணக்கில் பிசினஸ்ல லாஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவர் ப்ரொஃபைல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கம்மா. சரிங்கப்பா. நீ அந்த வீட்டுல நிறைய காரியங்களை சாதிக்க வேண்டியது இருக்கு சத்யா. நானும் செல்வநாயகி குடும்பத்தோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாதானே உனக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியும். என் மூலமா அபிக்கு இந்த பிசினஸ் ஓகே ஆனா செல்வநாயகிக்கு கோபம் குறையல. எல்லாம் உனக்காக தான் சத்யா. அபிமாமா பிசினஸ் செமையா போயிட்டு இருக்குப்பா. அதுவும் தேவி அக்காவோட ராசின்னு அவரு நினைக்கிறாரு. அக்கா அப்படியே சந்தோஷத்துல மிதக்கிறா. நமக்கும் அதனப்பா வேணும். அப்ப இதையும் அவர் கணக்கில் சேர்த்து விடு. இதுவும் நல்ல டீல்மா.